மாணவர் முத்துகிருஷ்ணனின் உடலுக்கு சொந்த ஊரில் உறவினர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இத்தொடர்பான விவரங்களை களத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் மோகன்ராஜிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், உயிரிழந்த மாணவர் முத்துகிருஷ்ணனோட உடலுக்கு இறுதிச் சடங்குகள் எப்போது நடைபெற இருக்கிறது? இன்றைக்கு அந்த உடலுக்கு அஞ்சலி செலுத்த யாரெல்லாம் அந்த இடத்திற்கு வர திட்டமிட்டிருக்கிறார்கள்? வேதவள்ளி, கடந்த திங்கள் அன்று டெல்லியில் உயிரிழந்த முத்துகிருஷ்ணனின் உடலானது விமானம் மூலம் நேற்றிரவு சென்னை கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து ஆம்புலன்ஸ் வழியாக இன்று காலை 6 மணி அளவில் சொந்த ஊரான சாமிநாதபுரத்தை வந்தடைந்தது. இங்கே ஏற்கனவே முத்துகிருஷ்ணனின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. அந்த இடத்தில் முத்துகிருஷ்ணனோட உடல் தற்பொழுது வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த பகுதியில் அவரது குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் என பல தரப்பினரும் இந்த நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்திய வண்ணம் இருக்கின்றனர். ஏற்கனவே சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சம்பத் மற்றும் சேலம் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் ஆகிய இருவரும் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி அவரது குடும்பத்தினர் மற்றும் பெற்றோருக்கு ஆறுதல் கூறியிருக்கிறார்கள். அதேபோல தமிழக அரசு அறிவித்த ரூபாய் 3 லட்சம் இழப்பீட்டுத் தொகையை மாவட்ட ஆட்சித்தலைவர் சம்பத் முத்துகிருஷ்ணனின் பெற்றோரிடம் வழங்கியுள்ளார். இதன் தொடர்ச்சியாக தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் தங்கபாலு இந்த பகுதிக்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்தவிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சேலத்தில் இருக்கிறார். அவர் இன்னும் சற்று நேரத்தில் இங்கே வருவார் என தகவல்கள் கூறப்படுகிறது. முத்துகிருஷ்ணனின் உடல் இறுதிச் சடங்கு செய்யும் வரை மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் இந்த இடத்தில் இருப்பார் என்று பாரதிய ஜனதா கட்சி வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக இந்த பகுதிக்கு அவர்களது உறவினர்கள் வந்து அஞ்சலி செலுத்திய வண்ணம் இருக்கிறார்கள். வேதவள்ளி. மோகன்ராஜ், உயிரிழந்த மாணவர் முத்துகிருஷ்ணனின் உடல் தற்போது அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு சோகமான சூழல்ல அவரோட உறவினர்களும் நண்பர்களும் அவர் குறித்து என்னென்ன நினைவலைகளை பகிர்ந்துக்கிறாங்க? முக்கியமாக முத்துகிருஷ்ணன் நல்ல மனதிடம் படைத்தவர் அப்படிங்கிற விஷயத்தை தான் அதாவது அவர் உயிரிழந்த அந்த நேரத்திலிருந்தே அனைவரும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களது பெற்றோர் ஒரு சாதனையாளராக வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட முத்துகிருஷ்ணன் தற்பொழுது சடலமாக இங்கே கிடைக்கிறார் அப்படிங்கிற வருத்தத்தை தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டுமல்லாமல் சக நண்பர்கள், அவருடன் பல்கலைக்கழகத்தில் பயின்ற நண்பர்கள் பலரும் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் கூறுவதும் முத்துகிருஷ்ணன் தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு மனம் படைத்தவர் அல்ல. நல்ல தைரியம் பல போராட்டங்களை முன்னின்று நடத்திய ஒரு குணம் கொண்டவர் முத்துகிருஷ்ணன். எனவே அவர் நிச்சயமாக தற்கொலை செய்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. எனவே அதை தற்கொலை என்று சொல்லும் வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் சக மாணவர்கள் முன் வச்சிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் சென்னையில் முத்துகிருஷ்ணன் உடல் வந்தபொழுது அஞ்சலி செலுத்துவதற்கு போதிய கால அவகாசம் இல்லாத காரணத்தினால பல்வேறு ஊர்களில் இருந்தும் நேரடியாக அஞ்சலி செலுத்துவதற்கு மாணவர்கள் இங்கே அதிக அளவில் வரவிருக்கிறார்கள். எனவே முத்துகிருஷ்ணனின் உடல் சிறிது நேரம், அதாவது கூடுதலான நேரம் ஒதுக்கி இந்த இடத்தில் வைக்க வேண்டும். மாணவர்கள் அனைவரும் வந்து அஞ்சலி செலுத்துவதற்கான கால அவகாசத்தையும் வழங்க வேண்டும் என காவல்துறையினரிடம் அவர்கள் கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள். முத்துகிருஷ்ணனின் உடல் வைக்கப்பட்டிருக்க காரணத்தினால சேலத்தின் முக்கிய சாலையான சத்திரம் லீபஜார் சாலை, இந்த சாலையில் போக்குவரத்து முற்றிலுமாக தடை செய்யப்பட்டிருக்கு. இரு பக்கங்களிலும் காவல்துறையினர் தடுப்புகளை அமைத்து இந்த பகுதியில் எந்த விதமான வாகனங்களையும் அனுமதிக்காமல் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டிருக்காங்க. சிவரஞ்சனி.